நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டுகு, ஓ, நீ என்ன கீழே தள்ளி விட்டல, உன்னை என்ன பண்றேன் பாரு. சாரி மாணிக்கம் அங்கிள். காலையிலேயே லூட்டி ஆரம்பிச்சிட்டியா? ஆஞ்சநேயா காப்பாத்துப்பா. ஜெய் ஆஞ்சநேயா. அட நக்ஷ், ஏன் இப்படி பண்ற? நீ பாத்து பொறுமையா விளையாடு. தாத்தா, காலையில முதல்ல குட் மார்னிங் தான் சொல்லணும். மறந்து போயிட்டேன்பா. குட் மார்னிங். தாத்தா, என் புண்டில பணம் போட மறந்துடாதீங்க. நேத்து கூட நீங்க போடலல்ல? ஓகேடா செல்லம், போட்டுறேன். நாளைக்கு சேர்த்து போட்டுறேன், போதுமா? ஐயோ டுக்கு, ஐயோ. இந்தா கிரிஜா. அட கடவுளே, காலங்காத்தால இந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கேடா. என்கிட்ட வா. முடிஞ்சா என்ன புடிங்க பாட்டி. ஏண்டா டுக்கு, கீழே கீழே விழுந்து வச்சிட்டியா? அடி ஒண்ணும் படலையே. நான் சூப்பர் பாய் பாட்டி, எனக்கு அடியெல்லாம் படாது. இத பாருப்பா, எப்பவும் உனக்கு அடி படக்கூடாது. எங்க எல்லாரோட ஆயுளும் உனக்கு சேரட்டும். ராஜசேகரா, இந்த மாத்திரை கொஞ்சம் பாருப்பா. டுகு, அதெல்லாம் துவைச்சு அயன் பண்ண துணின்னு உனக்கு தெரியும்ல? எதுக்கு இப்ப அந்த துணியை நீ அழுக்கு பண்ண? டுகு, நான் ஏற்கனவே உங்ககிட்ட என்ன சொல்லிருக்கேன்? வீட்டுக்குள்ள ஃபுட்பால் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல? பொருட்கள்லாம் உடைஞ்சிரும்ல? அங்க பாரு. பொருளை உடைச்சா பரவாயில்ல, நீ இவன் என் இடுப்பிய உடைச்சிட்டானே. பால் பட்டு ஒரு பக்கம் வலிக்குது, இவன் உடைச்ச பொருளை எடுத்து வச்சு இன்னொரு பக்கம் வலிக்குது. உய் கிரிஜா. அம்மா, கிரிஜா போய் சொல்றா. நான் எதையும் உடைக்கலம்மா. இத பாரு டுகு, அவளை அக்கான்னு கூப்பிடணும். அம்மா, கிரிஜா அக்கா போய் சொல்றாங்க. நான் எதையும் உடைக்கல. இவங்க தான் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. டுகு, கெட்ட பழக்கம். அம்மா, என்ன இதெல்லாம் எப்படி பாழாக்கி வச்சிருக்க பாரு. இந்த சேரு மண்ணு அழுக்கெல்லாம் எங்க இருந்து வந்தது? அது என்ன சர்ச்சனா? ஏன் நக்ஷ திட்டிட்டு இருக்க? பாட்டி. பாருங்கம்மா, காலையிலேயே வீட்டுக்குள்ளே இவனோட வாழுத்தனத்தை ஆரம்பிச்சிட்டான். பரவாயில்ல விடு அர்ச்சனா. இந்த வீட்ல இவன் வாழ்த்தனம் பண்ணாம நாமள வாழ்த்தனம் பண்ண போறோம். கரெக்ட்டுமா, இருந்தாலும் பாருங்க, காலையில முழிச்ச உடனே எல்லாரையும் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டான். கண்ணுல பட்டதெல்லாம் உடைக்கிறான். துணி எப்படி அழுக்கு பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. சொல்லு கிரிஜா, யாரையெல்லாம் நக்ஷ் கொட்டி தொந்தரவு பண்ணா? அம்மா, அம்மா, யாரும் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றது இல்ல. ஆனா இதுதான் உண்மை. காலையில முழிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் இவன் வாழத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்க தான் இவனை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இவனை திட்டுங்க. அப்படி நீங்க திட்டலனா நானே இவனை. ஒண்ணும் வேண்டாம், என்னோட நக்ஷ யாரும் திட்டக்கூடாது. நான் இருக்கேன். திட்ட வேண்டாம் சாந்தி. உன்னோட குறும்புக்கார பேர நக்ஷையே கேளு. அவ எதுக்காக சேத்துல போய் விளையாடுனா? சொல்லு நக்ஷ், ஏன் சேத்துல போய் விளையாண்ட? டீச்சர் சொல்லி கொடுத்திருக்காங்க, தண்ணிய வீணாக்குறது தப்பான விஷயமா. நம்ம பிரஷ் பண்ணும்போது டேப்ப மூடி தான் வைக்கணுமா.
ஆனா தோட்டக்கார அங்கிள் டேப்ப திறந்து வச்சுட்டாரு. அதான் அந்த இடமே சேராயிடுச்சு. நான் டேப்ப மூட தான் பாட்டி போனேன், இல்லனா நான் சேத்து பக்கம் போகவே மாட்டேன். நான் டேப்ப மூட போகும்போது என் கால் ஸ்லிப் ஆயிடுச்சு, அதான் கீழே விழுந்துட்டேன். இங்க அடிபட்டுச்சு தெரியுமா? நக்ஷ், உனக்கு அடிபட்டுடுச்சாமா? ரொம்ப வலிக்குதா செல்லம்? டுக்கு, நிஜமாவா? நிஜமாதான். பாத்தியா? வேண்டாண்ட செல்லம். இங்க பாத்தியா அர்ச்சனா, என் செல்லம் நல்ல காரியம் தான் பண்ண போயிருக்கான். ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து அவனை திட்டுறீங்களே. நீ செஞ்ச காரியம் நல்ல காரியம்டா செல்லம். ஆமா செல்லம், நீ ரொம்ப நல்ல காரியம் தான் பண்ணிருக்க. தண்ணிய சேமிக்கிறது நல்ல விஷயம்தான். வெரி குட். சரி வா, உன் ஃபேஸ் எல்லாம் எப்படி அழுக்கா இருக்க பாத்தியா? சீக்கிரமா போய் குளிச்சிட்டு வரலாமா? அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடும்ல. வா, இவனை நான் குளிப்பாட்டி விடுறேன். நீ போய் டிஃபன்லாம் ரெடி பண்ணு, ஆபீஸ்க்கும் சேர்த்து சமைச்சிடு. வா. பாட்டி, நான் விளையாடிக்கிட்டே குளிக்கட்டுமா? விளையாடிக்கிட்டே குளி. நீங்களும் விளையாடுவீங்கல்ல? இந்த பால் வச்சா குடு குடு. என்ன பண்றா பாரு. அர்ச்சனா, நக்ஷுக்குன்னு தனியா உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிடுன. இந்தா. சரி சரிம்மா. டுக்குவுக்கு பூரியோட உருளைக்கிழங்கு வறுவல் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்பாவுக்கு நிறைய பன்னீர் போட்டு மசாலா பண்ணணும். இது முடிஞ்சது. டுக்குவோட டிஃபனும் ரெடி. அப்புறம் அடுத்து இது இன்னொரு டிஃபன். இந்த ஸ்வீட் உங்க அம்மாவோட பாசம். அம்மா காலையிலேயே உன்னை திட்டேன்ல, அதுக்காக தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் கார்த்திக். மணி 8 ஆச்சு. இன்னுமா நீங்க தூங்குவீங்க? சரி சரி, சீக்கிரமா எழுந்துறீங்க. எழுந்து சும்மா இருக்காதீங்க. உங்க செல்ல பையனை கொஞ்சமாவது திட்டுங்க. விடிஞ்சா போதும், உடனே அவனோட குறும்புத்தனத்தை ஆரம்பிச்சிடுவான். ராத்திரி நிம்மதியா படுத்து தூங்குவான், அப்புறம் அப்பாவி மாதிரி இருப்பான். அப்புறம் எழுந்த உடனே அவ்வளவுதான், வாழ்த்தனல்ல ஆரம்பிச்சிடுவான். தூக்கம்னு ஒண்ணு இல்லனா நைட்டு கூட வாழ்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பான். யார் மாதிரின்னு தெரியல. டுக்கு அவனோட அப்பா மாதிரி தான். அவங்க அப்பாவுக்கு தான் ரொமான்ஸ், கிஃப்ட்ஸ், கார்ட்ஸ் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கொடுக்கறதுனா ரொம்ப பிடிக்கும்ல. புது புது ஐடியாவா அவர் யோசிப்பாரு. அதே மாதிரி பையன் வாழ்த்தனத்திலயும் புதுசு புதுசா யோசிக்கிறான். அதுவும் இப்பெல்லாம் புதுசா ஒண்ணு கத்துக்கிட்டான் தெரியுமா? ஆமா கார்த்திக், அப்படியே அம்மாவை மைக்கி அவனோட டீம்ல சேர்த்துக்கிட்டான். நாள் முழுக்க ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கான். அம்மாவும் அவனோட டீம்ல சேர்ந்துக்கிட்டு ஜாலியா ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. உண்மையா சொல்லணும்னா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கியூட்டா தான் தெரியுது. ஒரு வாட்டி பால கீழே போட்டா ஒரு வாட்டி பால மேல தூக்கி போடுறான். இதெல்லாம் அவன் எங்க இருந்து தான் கத்துக்கிட்டானோ தெரியல. ஆனா பார்க்க ரொம்ப கியூட்டா தான் இருக்கான். உங்களுக்கு அப்படிதானே தெரியறான் கார்த்திக்? என்ன? விடுங்க கார்த்திக். முதல்ல குட் மார்னிங் சொல்லுவாங்க. சரி, ஓகே, குட் மார்னிங். ஓகே, இப்படி இல்ல, இப்படி தள்ளுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, விடுங்க. தினமும் ஒரே சாக்கு தான் சொல்லுவியா? உன் புள்ள கிட்ட இருந்தும் புருஷன் கிட்ட இருந்தும் எதையாவது கத்துக்கிய. புதுசா ஏதாவது ஐடியா கண்டுபிடி அர்ச்சனா. கண்டுபிடிச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? நான் சொல்ற சாக்க நீங்க அப்படியே நம்பிடுவா போறீங்க? அதுவும் உண்மைதான். சரி, அதை விடு. சாக்கெல்லாம் நீ அப்புறமா தேடிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீ என்னோட மார்னிங்க கொஞ்சம் குட் ஆக்கிட. ஏன்னா இதுக்கப்புறம் நான் ரொம்ப பிஸி ஆயிடுவேன். எனக்கு டைம் இல்ல. I love you, கார்த்திக். ஒன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் வாழ்க்கை, டுக்கு வாழ்க்கை, இந்த வீட்ல உள்ள அத்தனை பேரோட வாழ்க்கையும் எப்ப நீங்க இப்படி ஆனீங்களோ அந்த நிமிஷம் உங்களோட சேர்ந்து அப்படியே நின்னு போச்சு. ஒரு நாள் நீங்க எழுந்துக்குவீங்கன்னு நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க எழுந்துதான் ஆகணும். இத்தனை வருஷமா எல்லாரும் ஒரே எதிர்பார்ப்போட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா இருக்கும். கார்த்திக் இன்னைக்கு கண் முழிச்சிருவாருன்னு நினைக்கிறோம். நீங்க எழுந்த அப்புறம்
உங்களுக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. ஒவ்வொரு நாளையும் நீங்க எங்களுக்கு ஈடு கட்டி ஆகணும். ஆபீஸ்க்கு கிளம்பணும். நான் ரெடி ஆகவா? வந்தனா, ராதிகா இன்னைக்கு டிஃபன் சாப்பிடலையாமா? இல்லம்மா, அக்கா இன்னைக்கு விரதம். மறுபடியுமா? இதனாலதான் அம்மாவுக்கு நிறைய பிரச்சனை. மாமா, நீங்களாவது அக்கா கிட்ட சொல்லுங்க, அடிக்கடி இந்த மாதிரி விரதம் இருக்க வேண்டான்னு. விரதம் இருந்து பெரியமா ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. நாள் முழுக்க எதையும் சாப்பிட மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ணா, நீங்களாவது சொல்லக்கூடாதா? நான் என்னத்த சொல்றது? ஒரு தாய் அவளோட பொண்ணுக்காக விரதம் இருக்கா. தன்னோட மாப்பிள்ளைக்காக அவ பூஜை தானம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. தன் பேரனோட சந்தோஷத்துக்காக ராதிகா ஒவ்வொரு கோயிலா போய் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டு இருக்கா. நேர்த்தி கடன் செலுத்திக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பண்றதுனால அவ மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குதுன்னா என்னால எப்படி அவளை தடுக்க முடியும்? அது இருக்கட்டும் சூர்யா, இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல அந்த பேங்க்காரங்களோட கான்ஃபரன்ஸ் நடக்க போதில்ல, அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டியா? பண்ணிட்டப்பா, எல்லாத்தையும் நல்ல முறையில பண்ணிட்டேன். அளவு கூட நேரத்தையே ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன். எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், எல்லாமே சரியா இருக்கு. அப்புறம் கேட்டரிங்க ராகுல் பாத்துக்கிறான். ஆமா, ஆனா உங்களுக்கு நம்ம ரொட்டீன் இந்தியன், சைனீஸ், கான்டினென்டல் ஃபுட்ஸ் எல்லாம் பிடிக்கலையா? சோ நான் உங்களுக்காக ஒரு புது மெனுவை டிசைன் பண்ணிருக்கேன். அப்படியா? நல்ல விஷயம்தான்ப்பா. சூர்யா, ஏன்பா, ஒருவேளை நானும் உங்க சித்தப்பாவும் இன்னைக்கு ஹோட்டலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லைன்னா நாங்க போய் அந்த புது ஹோட்டல் சைட்டை பார்த்துட்டு வரட்டுமா? ஆமாப்பா, நீங்க போயிட்டு வந்துருங்க. யாரும் எனக்காக வெயிட் பண்ணவே இல்லையா? வாங்க, அப்ப நான் சாப்பிடவே மாட்டேன். யாருக்கும் என் மேல பாசம் இல்ல. ஏன் தாத்தா, உங்களுக்குமா என் மேல பாசம் இல்ல? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா, நீ என்ன தப்பா நினைக்காத. நாங்க எல்லாரும் நீ ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருப்பேன்னு நினைச்சோம். இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு லேட்டா தான் போவேன். ஏன்னா எனக்கு பிடி இருக்கு. அப்படியா? ஓ, தப்பு நடந்துருச்சு அனன்யா. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது, என்ன மன்னிச்சிரு. பரவாயில்ல பரவாயில்ல, இட்ஸ் ஓகே தாத்தா. ஆமா, உட்காரு. சரி, நீங்க உட்காரு, நான் உனக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். உட்காரு. பட்டி பாட்டி, இன்னைக்கு நீங்க கிரீன் டீ குடிச்சிட்டீங்களா? அனன்யா, இல்லம்மா. நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், அவங்க உன்னோட பெரிய பாட்டி. ஐயோ அம்மா, பெரிய பாட்டி தான். ஆனா அவங்க என் பட்டி, அதாவது ஃப்ரெண்ட். அதான் அவங்கள பெரிய பாட்டின்னு கூப்பிடாம பட்டின்னு கூப்பிடுறேன். சரி. சித்தப்பா, மால்ல ஒரு புது டாய் வந்திருக்கு. என் ஃப்ரெண்டு தான் என்கிட்ட சொன்னா. அப்படியா? அப்படின்னா அந்த டாய் நாளைக்கு கண்டிப்பா நம்ம வீட்ல இருக்கும். Thank you. சூர்யா, ஞாபகம் இருக்குல்ல, இன்னைக்கு அனன்யா ஸ்கூல்ல மீட்டிங் இருக்கு, நம்ம போகணும். கண்டிப்பா வந்துடுறேன், நான் வந்துருவேன். அப்படின்னா இன்னைக்கு அங்க அர்ச்சனா கூட வருவாள்ல? ஆமாப்பா, வந்துதான் ஆகணும். ஆனா நேத்துல இருந்தே நான் அர்ச்சனா கிட்ட பேசல. நான் ஃபோன் பண்ணி ஒரு வாட்டி அவகிட்ட ஞாபகப்படுத்துறேன். அது மட்டும் இல்லம்மா, நேத்து டொக்குவுக்கு ஸ்கூல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அவ கிளாஸ்ல இருக்க ஒரு பொண்ணு தான் என்கிட்ட சொன்னா. அவ கிளாஸ்ல ரொம்ப கலட்டா பண்றான்னு சொன்னா. அனன்யா, ரொம்ப தப்பு, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நான் சொல்றது சத்தியமா. அவன் என் முடிய கூட அடிக்கடி பிடிச்சி இழுப்பான். டீச்சரும் அத்தையும் அவனை திட்டுவாங்கல்ல, அப்பதான் அவனுக்கு புத்தி வருமா. ஏன் அனன்யா, அவன் திட்டுவாங்கன்னா உனக்கு சந்தோஷமா இருக்கா? ஏன்பா சூர்யா, உனக்கு கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் அர்ச்சனாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரியாப்பா? சரிங்க பாட்டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாட்டி, வணக்கம் பாட்டி. வணக்கம்மா என் ராஜகுமாரி. டிஃபன் சாப்பிட்டியா? ஏன் பாட்டி, நீங்க இவ்ளோ பூஜை எல்லாம் பண்றீங்க, அப்புறம் ஏன் அந்த கடவுள் இது வரைக்கும் மாமாவை குணப்படுத்தவே இல்ல? இது அந்த ஆண்டவனுக்கு மட்டும்தாம்மா தெரியும். சரி பாட்டி, இப்ப எனக்கு ஒரு கிஸ் கொடுங்க. இன்னைக்கு ஸ்கூல்ல நான் அத்தைய பார்க்க போறேன்ல, அப்ப இந்த கிஸ் அவங்களுக்கு கொடுத்துடுறேன். இந்த கிஸ் டொக்குக்கு தானே, ஆனா நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் பாட்டி. நீங்க ரெண்டு பேரும்
கடிகாரத்துல இருக்கிற 6 மணி முள்ளுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் கொடுத்தது உனக்கு தான். வா நக்ஷ், இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கோ. பாட்டி அந்த மாதிரி சொல்லாதீங்க. அப்புறம் எப்படி சொல்றது? நான் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லுங்க. சரி, நக்ஷ் கம் ஷர்ட் வியர். வெரி குட் பாட்டி. அட என் செல்லக்குட்டி, இப்படி போடு. பாத்து கை. என்ன நக்ஷ் எப்பவுமே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க? பாட்டி இது பிரேக் டான்ஸ், நீங்களும் பண்றீங்களா? இல்ல இல்ல, எனக்கு இதெல்லாம் வராது. நக்ஷ், கொஞ்சம் எண்ணெய் வச்சு தலைவாரி விடவா உனக்கு? வேணாம் பாட்டி, எனக்கு என்ன வேண்டாம். ஐயோ நக்ஷ், கொஞ்சமா தலை விடுற வாடா. வேண்டாம் வேண்டாம் பாட்டி, நான் ஸ்பைக்ஸ் வச்சிருக்கேன், அது கலஞ்சு போயிடும். இல்ல நக்ஷ், பாட்டி அழகா வாரி விடுறவா. இல்ல பாட்டி, எனக்கு அப்படி இருந்தாதான் பிடிக்கும். அப்படி கோழி மாதிரி தலைய வச்சுக்கிட்டு போனா நாளைக்கு உன்னை நிஜமாவே கோழின்னு உங்க டீச்சர் நினைச்சுக்க கூடாதுல்ல? அப்புறம் உன்னை எங்கேயாவது ஓரமா கட்டி போட்டுடுவாங்கல்ல? அதுக்காக தான் வேண்டாம் சொல்றேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சரி சரி விடு நக்ஷ், கோவப்படாத. நான் தலையெல்லாம் வாரல. சரி சரி, நான் விட்டுட்டேன். உன் தலையை தொடவே மாட்டேன். சரி, சீக்கிரமா போய் ரெடி ஆயிடு. பாட்டி என் கூட டான்ஸ் ஆடுங்களேன். என்ன நீ சின்ன குழந்தை நினைச்சியா? ப்ளீஸ் பாட்டி ப்ளீஸ். சரி சரி ஆடுறேன், ஆனா யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஓகே, நான் இதை சீக்கிரட்டா வச்சுக்கிறேன். சரி சொல்லு, என்ன பண்ணணும்? போதும் போதும், சந்தோஷமா? உய் பாட்டி, நான் நசுங்கி போயிடுவேன். அட, நீதான் பாட்டியோட சூப்பர் பாயாச்சே, உன்னை யாரும் நசுக்க முடியாது. சரி வா, டைம் ஆயிடுச்சு. நீ சீக்கிரமா குணமா எழுந்திருக்கிற வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். உன்னையும் நக்ஷையும் சேர்த்து பாத்துக்கிறேன். பாட்டி, நீங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? யார்கிட்டயும் பேசல. வா, சீக்கிரமா ஷூ சாக்ஸ் போட்டுக்கோ. அதுக்கப்புறம் நம்ம டிஃபன் வேற சாப்பிடணும். இன்னைக்கு உனக்கு சாப்பிட என்ன வேணும்? உருளைக்கிழங்கு சப்பாத்தி. ஓ, உடனே செஞ்சு கொடுக்கறேன். இந்தா, இந்த கால் காட்டு. உங்க பையன் பண்ண வேலையை பாத்தீங்களா கார்த்திக்? ரொம்ப வாழ்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். பாத்தீங்களா, இன்னும் அவன் ரெடி ஆகவே இல்ல. இதுக்கு மேல எப்ப சாப்பிட்டு எப்ப கிளம்புவான்? அவனை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ஆபீஸ்க்கு போகணும். இன்னைக்கு காலையிலேயே 2 மீட்டிங்ஸ் இருக்கு. நீங்க என் கூட இருக்கிறதுனாலதான் என்னால இதெல்லாம் செய்ய முடியுது. இல்லன்னா நான் எங்க இதெல்லாம் பண்றது? ஆனா ஒரு விஷயத்தை இப்பவே நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். ரொம்ப நாளைக்கு இப்படி எல்லாம் நடக்க கூடாது. நீங்க சீக்கிரமே எந்திரிச்சு உட்காரணும். ரொம்ப நாளா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. சீக்கிரமா வந்து உங்க ஆபீஸ பாத்துக்கோங்க. அப்பதான் நான் வீட்டை பாத்துக்க முடியும். பாவம் அப்பாவும் நிறைய வேலை செய்யறாரு, எனக்கு தெரியும். எல்லாரும் டுகுவுக்காக தான் இவ்வளவு உழைக்கிறாங்க. என் அம்மாவையும் எடுத்துக்கோங்க. நாள் முழுக்க டுகுவை நினைச்சுதான் கவலைப்படுறாங்க. பாவம் அவங்க டுகு கிட்ட அவங்க கார்த்திகை தேடிட்டு இருக்காங்க. டுகு மேல உயிரையே வச்சிருக்காங்க. நாள் முழுக்க அவனோட வேலையெல்லாம் அவங்களே செய்யறாங்க. ஏன்னா அப்பதான் நான் உங்களை பாத்துக்க முடியுமா? நம்ம டுகுவும் பாட்டின்னு அவங்க மேல ரொம்ப பாசமா இருக்கான். நான் ஒரு வேலை பிஸியா இருக்கிறதுனாலயோ என்னவோ தெரியல, சில நேரத்துல அவ என்ன கூட மறந்துடுறான். ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். அது வரைக்கும் நானும் தோக்க மாட்டேன், உங்களையும் நான் தோக்க விட மாட்டேன். சரி சரி, நான் ஆபீஸ்க்கு போகணும். போகவா? பாய். கார்த்திக், பேசாம இன்னைக்கு ஏதாவது சாக்கு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு மட்டும் போட்டுடலான்னு தோணுது. என்ன சொல்றீங்க? எனக்கு ஆபீஸ்க்கு போகவே மனசு வரல. நீங்க சாக்கு சொல்ற மாதிரி நானும் சொல்லவா? என்னமோ இன்னைக்கு எனக்கு உங்க மேல லவ் ரொம்ப அதிகமா வருது. ஆனா என்ன பண்றது,
ஆபீஸ்க்கு போய் தானே ஆகணும். சமத்தா இருக்கணும்னு நான் சீக்கிரமா வந்துருவேன். பாய். இன்னைக்கும் அதே நம்பிக்கையோட தான் கார்த்திக் நான் போறேன். நான் திரும்பி வரும்போது நீங்க உங்க பழைய சிரிப்போட என்ன வெல்கம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டு என்ன அரவணைக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கார்த்திக். ரொம்ப வருஷமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப எனக்கு உங்க குரலை கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. என்னோட கண்கள் உங்களோட சிரிப்பை பார்க்கணும்னு துடிக்குது. என்னோட இந்த ஆசையை நிறைவேற்றுவீங்கல்ல?